ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். ஸோ இந்த வீடியோவில் குரு வித்யாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவருக்கு தான் நான் டைரெக்டாக ரிப்ளை பண்ண விரும்புகிறேன். முக்கியமான விஷயந்தான், மக்களாகிய நீங்களும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ நீங்களும் பாருங்கள். குரு வித்யாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவருடைய வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாகவே பார்த்துட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து நல்ல கருத்தை வந்து பேசுகிறாரு. ரொம்ப நல்ல விஷயந்தான். ஒரு சில வீடியோக்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய கருத்தாகவே இல்லை. பட் இருந்தாலும் நான் அதை கண்டுக்கவே இல்லை. அது நமக்கு தேவையில்லாத ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். பட் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் சிஸ்டர் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு சிஸ்டர் நர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கொரோனா இஷ்யூஸ் நிறைய போயிட்டுருக்கு, நமக்கு எல்லை மீறி போயிடுச்சு நம்ம நிலமை. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க, வெளியில் பப்ளிக்கில் தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் பேசியிருக்கிறது, அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணி பேசியிருக்கிறது வந்து உண்மையிலேயே கரெக்டான ஒரு விஷயமா இல்லை தப்பா அப்படின்றத மக்களாகிய நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள். என்னுடைய சைட்லேருந்து நான் என்ன கருத்தோ அதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நான் இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோவை நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, அவருடைய யூடியூப் சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அவருடைய இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன் இப்போ நீ பண்ண மாட்டேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணாலாம் பார்க்க மாட்டார். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த இவங்க வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம்ல, அந்த ஜாஸ்மின் சிஸ்டர் பேசின வீடியோ லிங்க் அமைச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு அவேர்னஸாக பேசுங்கன்னு சொல்லி அவருக்கு நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த மெசேஜை பார்த்தாரு, ரிப்ளைவே காணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கூட நான் நிறைய மெசேஜ்லாம் பண்ணேன், வேறு விஷயமா நான் பண்ணேன். அதுக்கெலாம் ரிப்ளைவே காணும் ஒரு. ஸோ அதனால் நான் இப்போ பண்ணாலும் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டார். அதனால் நீங்கள் யாராவது நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் பார்த்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து அவர் எதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது வந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருந்திருப்பாங்க, நான் சமூக வலைதளங்களில் நான் பார்க்குறேன், அதாவது வந்து டாக்டரையும் நர்ஸையும் குத்தம் சொல்லியே நிறைய வீடியோஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு வந்து ஜிபேல வந்து இந்த கொரோனால பாதிக்கப்படுறவங்களுக்கு எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூப் சேனல் வச்சு இன்ஸ்டாகிராம்ல அதிகமா ஃபாலோ வச்சிருக்க மதன் கோரி யூடியூப்ல அந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தினமும் ஒரு ஸ்டோரி போறாரு, ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. நேத்து ஒரு பையன் வளர்ந்து சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு அவன் ஒரு ஸ்டோரி பண்ணி, இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து தங்களால முடிஞ்ச உதவியை காப்பாத்திட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற மாதிரி எல்லாருமே தப்பா ஃபார்வர்ட் பண்றீங்க, எல்லாருமே டாக்டர்ஸை குறைவா போடுறீங்க அப்படின்னா அதை வந்து ஏத்துக்க முடியாது. இதை நீங்களே பாருங்க. இதுக்கும் அவங்க சொன்ன விஷயத்துக்கும் இவர் சொல்கிற விஷயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்போ மெயினாக வந்து எங்களை பற்றி என் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்றத அவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து அந்த வீடியோவில் பேசலை. நீங்கள் வந்து மாஸ்க் போடுங்க, அதாவது வந்து தமிழ்நாட்டிலேயே ஹாஸ்பிட்டலில் வந்து இடம் கிடையாது, அப்படி இருக்கும்போது சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து நம்ம வெளியே தெரியாதீங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதுதான் பேசணும் அதான் பேசணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்து ரீடேக்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கல. ஸோ அவங்க ஒரு ஆதங்கத்தில் எமோஷ்னலாக பேசினாங்க. ஸோ ஒரு சில வார்த்தைகள் எமோஷ்னலாக பேசியிருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறோமே, யாராவது வீட்டில் இருக்கீங்களா, தெருவில் தானே சுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த நர்ஸ் சொல்ற மாதிரி ஒரு 100ல் ஒரு 80% பேரு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போடும்போது உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் நினைக்கிறேன், மார்ச் மாசத்துக்கிட்டக்க பயந்து செத்து ஒடிஞ்சு போய் எல்லா பேரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். இது உண்மை. எல்லாரும் ஒரு 10 நாளைக்காவது அப்படியே பயந்து போய் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். அவ்வளவு தூரத்துக்கு உயிர் மேல பயம் வச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். ஏதாவது நடந்துச்சா? இல்ல. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது லாக்டவுனில் போன வருஷம் லாக்டவுன் 2020 லாக்டவுனில் இதே டைமில் கம்ப்ளீட் லாக்டவுனாக இருந்தப்போ நம்ம வந்து வீட்டில் தானே இருந்தோம், ஏதாவது மாற்றம் வந்துச்சா? இப்போவும் வந்து கொரோனா இருந்து தானே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு நான் இப்போ என்னென்ன ரிப்ளை கொடுக்குறேன்னா, ஈவன் வந்து அவருமே சொல்லியிருந்தார், அவங்களுடைய வீட்டில் ரிலேட்டிவ்ஸுமே யாராவது வந்து டாக்டர் இருக்கிறாங்கன்னா. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் இதை கேட்டுட்டு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, போன வருஷம் இருந்த கொரோனா வந்து வேறு, அதனுடைய வீரியம் வேறு, இப்போ இருக்கிற கொரோனாவோட வீரியம் வேறு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களாகிய உங்களுக்குமே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் என்ன, இப்போ இருக்கிற கொரோனா என்ன, இப்போ வந்து இருக்கிற கொரோனா சின்ன வயசுலேயே பாதிக்குது, சின்ன வயசில் இருக்கிறவங்களே பாதிக்குது, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. போன வருஷம் நம்ம பயம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வேறு, அந்த வைரஸ்னால் என்னன்னே தெரியல, அது எப்படி இருக்குன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வெளியே போக ஆரம்பித்தோம். இது சரி எதுவும் ஆகாது, சிம்டம்ஸ் வந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் சரியாயிடும், உயிர் இழப்பு வராது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி அது கிடையாது. அந்த நம்பிக்கை உடச்சி எரிஞ்சிருச்சு இந்த கொரோனா. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக லாக்டவுனே இல்லாமல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு சுடுகாடாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம கையில் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்றத பாருங்கள். சகோதரி, நீங்க சொல்றது வந்து சரிதான், சரிங்களா? அதாவது நீங்க எல்லாம் மாஸ்க் போட மாட்டீங்க, நீங்க எல்லாரும் கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க, கம்யூனிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறாச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல. எவ்வளவு பெரிய ஒரு வைரஸ் அது, அதை மக்களுக்கு எப்படி டீல் பண்றதுன்னு ஸ்டார்டிங்ல இருந்து யாருக்குமே தெரியல. நீங்க சொல்றீங்க மாஸ்க் போடுங்க, கையை கழுவுங்க, சானிடைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இதை பண்ண நூத்துக்கணக்கான பேர் ஒரே நாள்ல எல்லா வேலையும் பண்ணி தன்னை சேஃப்டியா வச்சுக்கணும்னு நினைச்ச எல்லா பேருக்குமே இந்த நோய் வருது, கொரோனா அப்படின்றது வருது. நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணாலும் அது வரத்தான் போகுது அப்படின்னு ப்ரூஃப் ஆயிருச்சு. இப்போ வந்து மாஸ்க் போட்டே வெளியில சுத்தினாலும் எத்தனையோ பேருக்கு மாஸ்க் போட்டு ரொம்ப சேஃப்டியா இருக்கிறவங்களுக்கே வருது. இப்போ இவர் சொல்கிறாரு மாஸ்க்கு, ஹேண்ட் வாஷிங்கு எல்லாம் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் கூட கொரோனா பாசிட்டிவ் ஆகுதான் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியுமாங்க, அவங்க வந்து மாஸ்க் போடுறாங்க. இப்போ எல்லாருமே இன்றைக்கி வெளியில் கடைகளில் போயிட்டுருக்கவங்க இப்போ நான் பார்க்குறேன், எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அதில் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவில் விற்கிற அந்த கடையில் விற்கிற துணி மாஸ்க் தான் போட்டுருக்காங்க. அது வந்து சேஃபே கிடையாது. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா 3 லேயர் மாஸ்க், இதுக்கு பேர் 3 லேயர் மாஸ்க். 3 லேயர் மாஸ்க்கும் N95 மாஸ்க்கும் தான் ரொம்ப சேஃப். ஸோ கடைகளில் இன்றைக்கி மாஸ்க்கு நானுமே மாஸ்க் போட்டு போகிறேன்னு சொல்லி எல்லோரும் வெளியே போயிட்டு இருந்தோன்னா அந்த மாஸ்க் சேஃபாக நம்ம இன்றைக்கி பார்க்கணும். அந்த போட்டிருக்க மாஸ்க் சேஃப் கிடையாது. அவங்க ஹேண்ட் வாஷ்மே பண்ணாலும் எது வழியாக வந்துச்சு நமக்கு தெரியாது, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து கோவிட் பாசிட்டிவ் தான். நானுமே அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ன வரையும் கோவிட் பாசிட்டிவ் வந்ததில்லை. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நான் எதுவுமே போடாமல் மாஸ்க் போடாமல் எதுவுமே கிடையாது. எதை டச் பண்ணாலும் ஹேண்ட் ரப் போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ப்ளஸ் வந்து மாஸ்க் கட்டாயமாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரியும், ஒரு நர்ஸாக எனக்கு தெரியும் ஸோ அது எந்த வகையில் கான்டாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவேர்னஸ் இருக்குது. ஸோ மக்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க, கை கழுவுனாங்க, இருந்தாலும் வந்துருச்சு அப்படின்னா எதன் வழியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும்ல. அது வந்து இப்போ அவங்க தும்மிட்டு போயிருந்துருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு தும்மி இருப்பாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட அந்த வைரஸ் அவங்க அந்த இடத்துல வந்து நின்றுருப்பாங்க. இதை ஏதாவது கையை வச்சு டச் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்படி வேணாலும் பரவி இருக்கும். அது வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் வீட்டில் மெடிக்கல் ஃபீல்டில் ஆள் இருக்கிறாங்கள, ஸோ அவங்கள்ட்ட இதை நீங்கள் கேட்டுட்டு இந்த கருத்தை சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து இதை கேளுங்க. சரி, இவங்க சொல்ற மாதிரி இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம்னு வச்சுக்கோ, ஒரு வாரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருப்போம். இந்த ஒரு வாரத்துக்குரிய சாப்பாடு காய்கறி எல்லாம் காசு இல்லாதவனுக்கு எங்க இருந்துங்க வரும்? ஸோ அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லா திங்ஸும் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் அடிச்சு வச்சிருக்க வேண்டியது, ஏன் இறைச்சியெல்லாம் சாப்பிட உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு வந்து எமோஷ்னலாக பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நான் உண்மையாலுமே கேட்குறேன், அதாவது வந்து நீங்கள் எல்லாருமே என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க, நான் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது, சாப்பிட்லன்னா உயிர் வாழ முடியாது. முக்கியமாக நீங்கள் கருத்து வைக்கிறது என்னென்னா, இன்னைக்கு சம்பாரிச்சு தானே நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் எல்லா திங்ஸும் எப்படி ஒரே வாரத்தில் நம்ம வாங்கி வைக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட், ஓகே. இப்போ லாக்டவுனில் இருக்கிறோம், அப்போ வேலைக்கும் போக முடியாது. ஸோ அன்றைக்கி வந்து அவருக்கு வருமானம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி கடையை மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தால் அவருக்கு எங்கேருந்து காசு வந்திருக்கும், எப்படி வாங்குவார்? கண்டிப்பாக லாக்டவுனில் இருக்குது, வேலைக்கும் போக முடியாது. அப்போ முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம திங்ஸ் வாங்கி வச்சு தான் ஆகணும். அப்போக்கி இருக்கிற காசை வச்சு தான் அவருக்கு அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான திங்ஸை அவங்க வாங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகையா வந்து அவங்க வந்து டெய்லியும் காசு இருந்தால் தான் வந்து போய் கடையில் போய் வாங்க போகிறாங்க? உண்மையிலுமே சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் உங்கள் வீட்டில் மல்லிகை ஜாமான் நீங்கள் டெய்லியும் கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கோ இல்லை 20 நாளைக்கு தேவையான திங்ஸை தான் நம்ம வாங்கி வச்சுருப்போம். காய்கறி வேணால் நம்ம கடையில் போய் டெய்லியும் வாங்கிட்டு வருவோம். மல்லிகை ஜாமான் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைய இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பாக்கெட் வாங்கினோன்னா ஒரு தீர்றதுக்கு ஒரு மாதங்களாவது ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம டெய்லியும் கடைக்கு போயிட்டுருக்கோம்? எதுக்கு இதை வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு மெயின் பாயிண்ட்டாக வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி வந்து பாமர மக்கள், ஒன்றுமே இல்லாத மக்கள், எப்படி அன்றாடம் வேலை செஞ்சு சாப்பிட்ற மக்கள் வந்து எப்படி இது வந்து லாக்டவுன் வந்து செட் ஆகும், எப்படி வந்து இதாகும்னு சொல்கிறீங்க? நான் உண்மையிலுமே தான் கேட்குறேன். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 10% பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலைமை வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஏரியாவில் இருக்கிறாங்க வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போவே நம்மளுமே வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருப்போமா? நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க. யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண தான் செய்வோம். ஏன்னா இன்றைக்கி பேண்டமிக் அப்படி இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இந்த பாயிண்ட்டு நீங்கள் சும்மா மக்களுக்கு வந்து பாராட்டணும், மக்கள் சைட்லேருந்து ஒரு பாராட்டு வரணும்னு சொல்லிட்டு
மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்தை நீங்கள் பேசக்கூடாது. இப்போ அவருமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எங்கள் அம்மா ஒரு நாள் சொல்கிறாங்க, திடீர்னு நான் 2 கிலோ வந்து அரிசி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன், போய் அரிசி வாங்க தானே செய்வேன். அம்மா எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. 60,000 70,000 அவங்க வீட்டில் சம்பளம் வாங்குறதா நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அரிசி டெய்லியும் வந்து வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு 2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் வந்து சமையல் பண்ணுறீங்களா? கிடையாது. கண்டிப்பாக ஒரு சிப்பமாக 50 கிலோவோ 25 கிலோவோ வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க. ஈவன் வந்து லாக்டவுன் வரப்போதுமே உங்களுக்கு தெரியும். ஸோ திடீர்னு உங்களுக்கு வந்து தீர்ந்து போகிறதுக்கான நிலைமையில நீங்கள் விட மாட்டீங்க. ஓகே, இந்த சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குது, நம்ம மொத்தமாக வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி சொல்லணுங்க. நீங்கள் வந்து இது உண்மையாலுமே உங்கள் வீட்டில் நடந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க 2 கிலோ வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க டெய்லி அன்றைக்கி அரிசி வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்றாங்கன்னா நிறைய பேர் கிடையாது. மொத்தமாக வாங்கி வச்சு தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவுமே ஏற்றுக்கக்கூடிய கருத்து கிடையாது. ஓகே, நீங்கள் பொதுவாக என்ன சொல்ல வரீங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து நிற்பேன், மக்களை தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, உங்களுக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு அரசாங்கம் தான் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் பல பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் தான் தைரியமாக நினச்சி அரசாங்கம் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்போ அரசாங்கத்தை ஏற்று ஒரு வீடியோ போட வேண்டியதானே நீங்கள்? ஏன் வந்து எலெக்ஷன் வச்சிங்க? எலெக்ஷன் வச்சதுனால தானே நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. எலெக்ஷன் ஏன் வச்சாங்க? ஏன் எங்கெங்கேயும் மாநாடு போட்டாங்க, ஈஷா மாநாடுலாம் நடத்துனாங்களா? அதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கிறதுக்கு ஏன் அரசாங்கம் அனுமதிச்சாங்க அப்படின்றது ஒரு அரசாங்கத்தை எடுத்து ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இந்த எலெக்ஷன் தான் வந்து காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசாங்கத்தை எடுத்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் பெரிய சேனல் கிடையாது, ஸோ அதனால் வியூஸ் வராது. இப்போவுமே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து என்னுடைய சுச்சுவேஷன்ஸ் அப்படி. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய யூடியூபராக இருந்தனால நான் இன்றைக்கி வந்து இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுவே நீங்கள் பார்த்து ரிப்ளை கூட பண்ணல. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எட்டி பார்க்குற மாதிரி ஒரு அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. நான் கீழே தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கேன். நான் சின்ன ஒரு யூடியூபர் இல்லையா? ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த நிலைமை வந்து வரதான் செய்யும். இப்போ பெரிய சேனல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பேசுங்க. ஸோ எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடாதீங்க. நீங்கள் அப்படி பேச மாட்டீங்கன்னு நல்லா எனக்கு தெரியும். பட் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறது, யோசித்து பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு படுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ரிப்ளை வீடியோ நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க நான் நம்புகிறேன். இது தப்பாக பேசினா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் நான் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் இது பதில் வீடியோ போட்டு தான் ஆகணும். நீங்கள் வீடியோவாக போடலனாலும் சரி, என்னுடைய இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் இதுக்கான ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். ஸோ வந்து நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், நான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உண்மையாலுமே மக்களுக்கு பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குது. நான் வேணால் சொல்கிறேன், டெய்லியும் வந்து 10 பிரச்சனை சொல்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வைங்க பார்க்கலாம். சும்மா வந்து நம்ம பப்ளிக்கில் எதாவது பேசிடணும், நமக்கு வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்மளை பாராட்டணும்னு சொல்லிட்டு எதனாலும் நம்ம கருத்து சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. மக்களுக்கு உண்மையாலுமே அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டென்ட்டை நானே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பான கருத்தை முன் வைக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் சொல்கிறது புரியுது, அரசாங்கத்து மேலே தான் தப்பு அரசாங்கத்து மேலே தப்பு அப்படின்றத நீங்கள் அதை ஒரு வீடியோவாக போடணும். இவங்க பேசியிருக்கிறத வச்சு நீங்கள் வந்து கிரிட்டிசிசம் பண்ணி வீடியோ போட்டிருக்க கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை வீடியோ போட்டால் நல்லா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.